श्री राम जय जय राम। திருடாதே பாப்பா திருடாதே, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது. என் பேர் சங்கர், கௌரி சங்கர். இந்த சென்னையில், சாரி, இந்த சிங்கார சென்னையில் நம்ம மூஞ்சி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க மாட்டோமா, நாமளும் ஒரு நடிகனாக மாட்டோமான்னு எங்கிக்கிட்டு இருக்க லட்சக்கணக்கான பேர்த்தில் நானும் ஒருத்தன். கௌரி சங்கர். ஆமாம் சார். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். எஸ் சார். தம்பி, உனக்கு மிமிக்ரி பண்ண தெரியுமா? சார், மிமிக்ரி? தம்பி, நீ வர்றது சினிமா துறை. எஸ் சார். தயங்கக்கூடாது, எதை கேட்டாலும் ஸ்பாட்டில் பண்ணணும். ஓகே சார். தம்பி, நீ விஜயகாந்த் மாதிரி பண்ணு. சார், ஹலோ, ஆமாங்க தம்பி. சொல்லுங்க தம்பி. சரிங்க தம்பி, அப்பாட்ட சொல்கிறீங்க தம்பி. பேசிட்டுங்க தம்பி. மறுபடியும் பேசிடுங்க தம்பி. ஓகே தம்பி. சரி தம்பி, சரி தம்பி. கண்ணா சார் பையன் 4-5 படம் பண்ணியிருக்கான். ஆனால் நடிப்பு சரியாக வராது. இருந்தாலும் அவங்க அப்பா பெரிய நடிகர், படத்தையெல்லாம் ஓட்டிடுவார். தம்பி, பாக்யராஜ் மாதிரி பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேலே என் லைஃபோட நிலைமையை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். என் லைஃபோட கொடுமையான காலம் அது. ஒரு நாளைக்கு 15 to 20 கிலோமீட்டர் நடந்து அலைஞ்ச காலம் அது. டீ கடை தான் வாழ்க்கை, டீ மட்டும்தான் சாப்பாடுன்னு இருந்த நேரம் அது. நிறையா பக்கம் ட்ரை பண்ணி, எத்தனையோ பக்கம் அசிங்கப்பட்டும் அவமானப்பட்டும், மனசு நிறையா ஆசையும் வயிறு நிறையா பசியும் இருந்த அந்த நேரம் எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. சொல்லுங்க தம்பி, நல்லா இருக்கேன். அப்பா எப்படி இருக்காரு? ஹீரோ சான்ஸ் தானே, கொடுத்துட்டா போச்சு. ஆமாம் தம்பி, ஆஃபீஸில் தான் இருக்கேன். வாங்க, ஆஃபீஸில் தான் இருக்கேன். வாங்க 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 வாங்க. நல்லது 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 நல்லது. வாங்க தம்பி, உட்காருங்க. இல்லை சார், பரவாயில்ல சார். பரவாயில்ல, உட்காரு தம்பி. இதுக்கு முன்னாடி எதாவது நடிச்சிருக்கீங்களா? சார், இல்லை சார்.
பரவாயில்ல, பார்த்துக்கலாம். உங்கள் ஃபேஸ் கூட ஓகே தான். கொஞ்சம் டச்சப் பண்ணால் ஃப்ரேமில் நல்லா தான் இருப்பீங்க. தம்பி, நம்ம அடுத்த படத்தோட கதை கூட ரெடியாக இருக்குது. அந்த படத்துக்கு கூட நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுறீங்களா? பண்ணுறேன் சார். ஓகே, அப்போ ஒன்று பண்ணுங்க, ஒரு 10 லட்ச ரூபாயை முன்னாடி கட்டிடுங்க. ஓகே தானே சார்? ஏப்பா? என்னால் அவ்வளோ பணம் கட்ட முடியாது சார். அப்போ ஒன்று பண்ணு, ஒரு 10 நாள் கழிச்சு என்னால் பணமே கட்ட முடியாது சார். நீ யாருன்னே தெரியாது, ஒத்த பைசா செலவு பண்ண மாட்ட, ஆனா உன்னை வச்சு நான் ஹீரோவை படம் பண்ணணும்ல? எங்கிருந்தா வர்றீங்க? வாங்க தம்பி. என்னென்ன ஆச்சு? வழக்கம் போலதான். இவர் நடிக்கணுமா, ஒத்த பைசா செலவு பண்ண மாட்டாராம், நம்ம சொந்த காசை போட்டு இவர் ஹீரோவாக்கணுமா. கிளம்பி வந்துட்டானு. என்ன படிச்சிருக்க? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். டேய், எந்திரிச்சு நின்று பேசுறா. அவர் யாருன்னு தெரியுமா? உட்காரு உட்காரு. நல்லா படிச்சிருக்க, போய் படிப்புக்கு உண்டான வேலையை தேடிக்க. சினிமாவில் நடிக்கணும்னா அதுக்கு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அதுக்கு ஒரு தகுதி வேணும். அப்போ போய் ஒரு வேலையை பாரு. அப்புறம் தம்பி, போன விஷயம் என்ன? கமிஷனர்கிட்ட பேசியிருக்கேன். சிடி டிவிடி முடிக்கிறதுக்கு. இது ரொம்ப கலர்ஃபுல்லான டே. அங்கே ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, வாங்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு ஷேர் பண்ணிக்கலாம். சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஹலோ, நான் உங்க ஆஜே விக்கி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ மிர்ச்சி. இன்னைக்கு ஊரே ஹோலி பண்டிகை சூப்பரா கொண்டாடிட்டு வராங்க. ஆனா இந்த நேரத்திலையும் யாராவது சோகமா இருந்தாங்கன்னா அவங்களுக்காக இந்த பாடல். தம்பி, டீ சாப்பிட்றியா? ஒரு டீனா? என்ன தம்பி, சினிமா சான்ஸ் கேட்டு போனியா? தம்பி, சொன்னா நம்ப மாட்டேன், நானும் உன்ன மாதிரி தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா சான்ஸ் தேடி சென்னைக்கு வந்தேன். நான் சென்னையில் ஏறி இறங்காத சினிமா கம்பெனியே இல்லை. இப்போ நீ சான்ஸ் கேட்டு போயிட்டு வந்த அதே கம்பெனியில் நான் ஒரு காலத்தை சான்ஸ் கேட்டு போனவன் தான். டீயாக சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு இப்போ டீ தான் ஆற்றிக்கிட்டு இருக்கு. தம்பி, நானும் இந்நேரம் சினிமாக்காரனுக்கு பையனாக பிறந்திருந்தா ஹீரோ கூட ஆயிருப்பேன் தம்பி. ஆனால் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன்னு கேட்டுக்க, இந்த உலகத்தில் எதை வேணாலும் திருப்பி வாங்கிடலாம். ஆனால் காலம் மட்டும் கடந்துச்சுன்னா வச்சுக்க, பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். பார்க்க படித்த பையன் மாதிரி இருக்க, நேரத்தை வீணாக்காமல் பொழைச்சிக்க. எனக்கெல்லாம் இந்த மாதிரியா அறிவுரை சொல்கிறதுக்கு ஆளும் இல்லை, படிப்பும் இல்லை. என்ன பண்ணுறது, வாழ்க்கை இப்படியே டீயாத்தியே போயிடுச்சு. நீயாவது பொழைச்சிக்க தம்பி, வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதான்னு. அன்னைக்கு அந்த டீ மாஸ்டர் உண்மை சொன்னாரா பொய் சொன்னாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொன்னதில் இருந்த வழியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எனக்கான வேலையை தேட ஆரம்பித்தேன். இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். எனக்கும் என் படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சிது. நானும் அப்ராட் போயிட்டேன். லைஃப்பில் திடீர்னு ஒரு சேஞ்ச். நல்ல ஊர், நல்ல வேலை.
கடைசியாக ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்த அந்த சிரிப்பு எல்லாமே திரும்ப கிடச்சிது. நம்ம லைஃப்பை ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். ஒரு நியூ லைஃப் ஸ்டைல். அப்போ தான் ஏட்ரியனை மீட் பண்ணேன். Shit! Damn! What the fuck? Shit! Excuse me. Can you please do me a favor? I just want to recharge. Is there any shop nearby? நான் இவன் இப்படி முடிக்கிறான். இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதா? மொபைல் வேர் ஷாப் டு ரீசார்ஜ் ஷாப். ரீசார்ஜ் பண்ணும். ரீசார்ஜ் கடை தேடுற அப்படித்தானே? ஆமாங்க. ஏட்ரியன் நம்ம கோயம்புத்தூர் பையன்தான். ரொம்ப நல்ல பையனும் கூட. ஃபர்ஸ்ட் மீட்லேயே நல்லா க்ளோஸ் ஆகிட்டான். என் ஆஃபீஸ்கிட்டே அவன் வீடு இருக்கிறதுனால எனக்கு அங்கேயே இடமும் கொடுத்தான். நிறையா விஷயம் கற்றுக் கொடுத்தான். இவ்வளோ ஏன் என்னை ஒரு நல்ல மனுஷனாக மாற்றினான்னு கூட சொல்லலாம். ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி அவன் எனக்கு. ஒரு நல்ல ஃப்ரெண்ட் 1000 சொந்தக்காரங்களுக்கு சமம். அதை நான் அனுபவித்து சொல்கிறேன். எப்பயும் லேப்டாப்பும் கையுமா தான் இருப்பான். கேட்டால் ஹேக்கிங் பண்ணுறேன்னு சொல்லுவான். இப்போ யார் மச்சான் ஹேக் பண்ணிருக்க? ஹேக்கிங் எல்லாம் இல்லை மச்சான், சும்மா படம் பார்த்துட்டு இருக்க மச்சான். ஆன்லைன்லையா? இங்கெல்லாம் எல்லாமே ஆன்லைன் தான். காசு கட்டினா ஆன்லைனில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நம்ம ஊர் படம் தான் பார்க்க முடியாது. ஆன்லைனில் படம். உனக்கு ஒன்று தெரியுமா மச்சான், நானும் ஒரு ஹீரோ ஆகணும் தான் மச்சான் கனவு கண்டுட்டு இருந்தேன். நீயா? விளையாடாத மச்சான், நீ எல்லாம் ஹீரோ ஆக முடியுமா? என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட? நீயா? மச்சான் சொல்கிறா, நான் நடிச்சு காமிக்கிட்டுமா? எப்படி எல்லாரும் மாதிரியும் பண்ணுவேன்டா மச்சான். விளையாடாத மச்சான். ஏன் மச்சான் நீ வேற? நீ சொல்லு மச்சான், நான் பண்ணுறேன். ஓகே. இங்கே விஜயகாந்த் மாதிரி நடி பார்க்கலாம். நீ விஜயகாந்த் பண்ணு. டேய் மச்சான், டேய் என்னாச்சுடா உனக்கு? என்னாச்சு மச்சான்? சரி மச்சான், நீ நடிப்பேன்னு தெரியும், ஆனால் இந்த அளவு நடிப்பேன்னு தெரியாது மச்சான். அன்னைக்கு அந்த டீ மாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை என் மனசுக்கு எவ்வளோ பெரிய தைரியத்தை கொடுத்துச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு ஏட்ரின்னு சொன்ன ஒரு வார்த்தை என் மனசை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. வெறி, பெரிய வெறி. நமக்கு வாழ்க்கை கொடுக்காத சினிமாவை நம்ம ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ண என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். ச்சே
அந்த கமிஷனர்கிட்ட பேசியிருக்கேன். சிடி டிவிடி கொடுக்குறதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இங்கெல்லாம் எல்லாமே ஆன்லைன் தான். நம்ம ஊர் படம் தான் பார்க்க முடியும். என்னோட ஐடியாவை ஏட்ரின்ட்ட சொன்னேன். அவன் சும்மாவே ஆடுவான். இதுக்கு மேலே சொல்லவா வேணும்? மச்சான் படத்துக்கு போலாமாடா? டேய் சரக்கு அடிக்கலாம்டா. இதான்டா படத்துக்கு போலான்னு சொன்னேன். மச்சான் படம் தானடா, படம் தமிழ்ராக்கர்ஸ்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம்டா. சரக்கு அடிக்கலாம்டா. மச்சான் மங்காத்தா படம் தமிழ்ராக்கர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்கடா. டேய் எனக்குடா என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். நீங்களும் ஒவ்வொரு தடவை இப்படி தான் சார் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் அவன் ரிலீஸ் பண்ணுறது பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். சீக்கிரம் கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க சார். சார் நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவனை பிளாக் பண்ணிட்டே தான் சார் இருக்கோம். ஆனால் அவன் .net .in .cc .meன்னு வேறு டொமைன்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான் சார். இது வரைக்கும் இந்த மாதிரி 18 டொமைன் மாற்றிருக்கான் சார். சைபர் கிரைம் ஆன்டி பைரசி ஸ்குவாட் இத்தனை இருந்தும் அவனை பிடிக்க முடியலையே. கவலைப்படாதீங்க சார், சீக்கிரம் பிடிச்சிடுறோம். மச்சான் தமிழ்ராக்கர்ஸ் ஃபேஸ்புக்ல லைவ் வரேன்னு சொல்லியிருக்காங்கடா. என்ன மச்சி சரக்கு அடிக்கலாமா? இரு மச்சான் போலாம். தமிழ்ராக்கர்ஸ்க்கு ஒரு மீம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன்டா. டேய் என்னடா வர வர இந்த தமிழ் ராக்கர் ஸ்டாக்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. சேலஞ்ச் பண்ணி படம் விட ஆரம்பிச்சிட்டான். இவனுங்க வேற அவனுக்கு ஃபேஸ்புக்கில் ஃபேன்ஸ் பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. அவனை ஒரு ஹீரோ மாதிரி கிரியேட் பண்ணி மீம்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் தெரிஞ்சு பண்றானுங்களா இல்ல தெரியாம பண்றானுங்களா? செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குடா. நாமளும் இதை வச்சு ஒரு ஷோ பண்ணிடலாமா? வணக்கம் அன்பு நண்பர்களே, இது உங்கள் இன்றைய தலைமுறையின் கேள்வி இருக்கு பதில் இருக்கா. நான் உங்கள் தங்கராஜ் பாண்டி. இன்றைக்கி நாம் பேசுறதுக்கு எடுத்துருக்கக்கூடிய தலைப்பு ஆன்லைன் பைரசி, அதாவது திரைப்படங்களை திருட்டுத்தனமாக பதிவு செஞ்சு இணையதளங்களில் வெளியிடுறது. இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட வந்திருக்கிறவங்க திரைப்பட தயாரிப்பாளர் ராஜா பழனியப்பன், திரைப்பட இயக்குனர் திரு PS ராம், ப்ளூ சட்டை என்ற பாசமாக அழைக்கப்படும் திரு சாரன் மற்றும் பொதுமக்களில் ஒருவராக சினிமா ரசிகன் வினோத். சார், இந்த ஆன்லைன் பைரசி அப்படிங்கிறத எப்படி ஒழிக்கலாம்? தமிழகத்துக்கு அது என்ன பாதிப்பு கொடுத்துருக்கு திரையுலகத்துக்கு? இதில் முதல்ல பாதிக்கப்படுறது தயாரிப்பாளர்கள் தான். தமிழ் சினிமா இன்றைய சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதை கண்டிப்பாக மாற்றணும், இந்த பைரசியை ஒழிக்கணும். அப்போ தான் எங்களை மாதிரி சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள், பொதுவாக தயாரிப்பாளர்கள் சினிமா வாழும். சரி சார், இயக்குனராக உங்களுடைய கருத்து என்ன? ஆன்லைன் பைரசி உங்களை எப்படி பாதிக்கும்? சார், ஒரு ப்ரொடியூசருக்கு பணம் போச்சு உண்மைதான் சார். ஆனால் ஒரு டைரக்டருக்கு வாழ்க்கையே போச்சு சார். ஒழிக்கணுங்கிறீங்க, எப்படி ஒழிப்பீங்க சொல்லுங்கள்? விவாதம் சூடு பிடித்து கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம ப்ளூ சட்டை சாரன் அவர்களுடைய கருத்தை கேட்கலாம். சார், உங்கள் கருத்து என்ன சொல்லணும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார் இது இல்லை சார், ஆன்லைனில் படம் வெளியிடுறதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதுவா?
நீங்கள் படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணாலும் சரி, வேறு எந்த இடத்துல ரிலீஸ் பண்ணாலும் சரி, கொஞ்சம் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களை மாதிரி விமர்சகர்களுக்கு கொஞ்சம் நான் வசதியாக இருக்கும். வந்து தேட்டருக்கு போய் பார்க்குறதுக்கும் ஆன்லைனில் பார்க்குறதுக்கும் உங்களுடைய ஒப்பீனியன்? செம்ம காண்டாக இருக்குது சார். நான் தண்ணி கேன் போட்டு தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஒரு நாள் சம்பளம் 300 ரூபா. ஆனால் ஜிஎஸ்டி டேக்ஸு, அந்த டேக்ஸு, இந்த டேக்ஸுன்னு போட்டு ஒரு சினிமா டிக்கெட்டோட விலையை 202 ரூபா போட்டு வச்சுருக்கீங்க. அது போக பார்க்கிங் 50 ரூபா, அதுக்கப்புறம் காஃபி பாப்கார்னுக்கு ஒரு 150 ரூபா. நீங்களே சொல்லுங்கள், நான் எப்படி தேட்டரில் வந்து படம் பார்ப்பேன்? சரி, இதெல்லாம் போக மாதத்தில் ஒரு நாளாச்சும் தேட்டரில் வந்து படம் பார்க்கலான்னு பார்த்தா தேட்டருக்காரனே டிக்கெட் கவுண்டரில் க்ளோஸ் பண்ணிட்டு தேட்டருக்கு வெளியில் 350 ரூபாய்க்கு டிக்கெட் பிளாக்கில் விற்றுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், 5000 ரூபா ஸ்மார்ட் ஃபோன், ஜியோ போட்டிருக்கேன், எல்லாமே ஃப்ரீ. இப்படி இருக்கும்போது என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் வீட்டில் நிம்மதியாக இருந்து இதில் தாங்க படம் பார்க்க தோணும். ராம் சார், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி தமிழ் ஆடியன்ஸோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. இதை அப்படியே புரிஞ்சுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை மாட்டினா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்படி இல்லை சார், நீங்கள் ஒரு நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக ஆடியன்ஸ் தேட்டருக்கு வருவாங்க. ஆமாம், அவர் சொல்கிறது கரெக்டு. ஃபஸ்ட்டு நல்ல படங்கள் எடுக்கணும். நீங்கள் எத்தனை படத்துக்கு நல்லா இருக்குன்னு இப்போ எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டாக மாறிட்டு இருக்கு சார். அப்புறம் ஒரு காலத்தில் எல்லாருமே ஆன்லைனுக்குள்ளே போயிடுவான், அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஆமாம் சார், கரெக்டு. எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும் சார். முதல்ல தேட்டரில் நான் எப்படியும் குறைஞ்ச 5-6 படமாவது நான் தேட்டரில் பார்த்துருவேன். ஆனால் இப்போ என்னால் ஒரு படம் தான் பார்க்க முடியுது. பாருங்கள், ஒரு ரசிகனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையை தயார் பண்ணி ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போனால் அந்த தயாரிப்பாளர் ஹீரோவோட பேச்சு கேட்டு ஹீரோக்கு நல்லா பில்டப்பை ஏற்றி கதையை மாற்றி ஒரு ரசிகனுக்கும் இயக்குனருக்கும் நடுவில் ஒரு இடைவெளி உருவாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இவரை மாதிரி விமர்சகர்கள் அவங்க படத்தை அவங்க இஷ்டத்துக்கு விமர்சனம் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரசிகன் என்ன செய்வான்? அவன் எல்லாத்தையுமே ஆன்லைன்லேயே பார்த்துட்றான். மீதி கொஞ்சம் இருக்குது, அவன் போய் தேட்டரில் பார்த்துட்டு அவனும் நல்லா இல்லைன்னு சொல்லிடுறான். இதனால் என்ன தெரியுமா சார், எங்களை மாதிரி இயக்குனர்கள் கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் இழந்துட்டு தவிச்சிட்டு நிற்கிறோம். திரு ப்ளூ சட்டை சாரன் சார், நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க, படம் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, நாங்கள் அதை ரிவ்யூ பண்ணி காசு பார்க்காம விட மாட்டோம். குறிப்பாக சப்ஸ்கிரைபர் பிடிக்காமல் விடவே மாட்டோம். மாற வேண்டுமா, மாற்றம் வேண்டுமா தமிழ் சினிமாவில்? கண்டிப்பாக மாறணும் சார். மக்கள் மாறணும், தமிழ் சினிமா மாறணும். ராம் சார், உங்களோட கருத்து? மாறவும் வேண்டும், மாற்றவும். ப்ளூ சட்டை சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் மாறுங்க, மாறாமல் போங்க. ஆனால் அதை வீடியோ நாங்கள் காசு பார்க்காம விட மாட்டோம். முக்கியமாக சப்ஸ்கிரைபர் நாங்கள் விடவே மாட்டோம். வினோத், மக்களின் சார்பாக உங்கள் கருத்து? நல்ல தரமான படம் வேணும், நியாயமான விலையில் படம். நேயர்களே, இறுதியாக மக்கள் கருத்து பகுதியில் இன்றைய சூழ்நிலையில் தமிழ் ரசிகர்கள் தமிழ் சினிமாவை எப்படி பார்க்குறாங்க, அவங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத பற்றி நமது செய்தியாளர்கள் மக்களை நேரில் சந்தித்து சேகரித்த காணொலி. இதில் படம் பார்க்குறீங்க, நாங்கள் சில படம் தேட்டரில் பார்ப்போம், சில படம் தமிழ்நாட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிப்போம். தேட்டருக்கு கொடுக்குற காசுக்கு நம்ம டேட்டா போட்டால் 1 மந்த் யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக போகிறோம், முன்னாடியெல்லாம் ஃபேமிலியோட அடிக்கடி போவோம். தேட்டருக்கு போனேன், ஆனால் வந்து சீட் கட்டில் வந்து ஒரு காலையே எச்சது போயிட்டேன். நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன் ப்ரோ, டைமிங் செட் ஆகலை. 500 ரூபா இருந்தால் ஃபேமிலியோடு போவேன் சார். ஆனால் இப்போ வந்து 2000 ரூபா இருந்தாலும் ரொம்ப போக முடியலை, கஷ்டமாக இருக்குது. வெளியே பிளாக்ல டிக்கெட் 1500 ரூபா 2000 ரூபா வர விற்கிறாங்க. நாங்கள் அங்கே உள்ள கவுண்டரில் டிக்கெட் கொடுக்காம பிளாக்ல டிக்கெட் விற்கிறோம். கண்ட்ரோல் பண்ணுங்கள். போலீஸ் டீம், ஆன்டி ஸ்பைரி ஸ்குவாட், இதெல்லாம் வச்சு வீணாக செலவு பண்ணுறதுக்கு தேட்டரில் எல்லாமே முறையாக மக்கள் போய் சேருதான்னு நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு டீம் வச்சாலே இது ஒரு அளவு குறைக்கலாம். தேட்டருக்கு போகிறதே நினைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தம்பி, டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா பக்கமும் நல்லபடியாக முடிஞ்சது. நாளைக்கு எல்லா பக்கமும் ரிலீஸ். ஓகேண்ணா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹலோ, ஒரு காலத்தில் ஒரு பையன் ஒருத்தர் இருந்தானா. சென்னை வடபழனி சாலிகிராமம் சினிமா சான்ஸ்க்காக தேடி தேடி அலைஞ்சானா. ஃபினான்ஷியலாக அந்த பையனுக்கு பணம் கொடுத்தாதான் சினிமா சான்ஸ் தருவேன்னு சொன்னாங்களாம். அப்போது அந்த பையன் மனநொந்து எங்கேயோ போயிட்டானா. அப்புறம் ரிவெஞ்ச்
இன்னைக்கு தமிழ் ராக்கர்ஸ் தமிழ்கன் 2 வெப்சைட்டும் அவனோடது தான். நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா? ஏன் நீங்களா தப்பே பண்ணுறது இல்லையா? ஹீரோ 4 பேர்த்துக்கு நல்லது செஞ்சு நம்ம கெட்டவனாகிறத விட 4 பேர்த்துக்கு கெட்டது செஞ்சு நம்ம நல்லவனாகிறதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன? சைக்கோடா நீ. ஆமாம், உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு நான் சைக்கோ தான். எத்தனை பேரோட வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்க தெரியுமா? எத்தனை பேரோட உழைப்பை கெடுத்துக்கிட்டு இருக்க தெரியுமா? எஸ் அஃப்கோர்ஸ், பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். நீ பண்ணுறது ஒரு டெரரிசம். யூ ஆர் a terrorist. Yes, I am a terrorist, but I am not only a terrorist. நான் பண்ணுறது தீவிரவாதம்னா எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க கோடிக்கணக்கான பேர் தீவிரவாதிங்க தான். மக்களோட பேர் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்காத. சீக்கிரமே என்கிட்ட மாட்டு விடா. இந்த ஆண்டவனால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. காப்பாற்ற வேண்டியது என்ன இல்லை ஹீரோ. நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற உன் துப்பறிவாளன் படத்தை ஜெயிச்சிட்டா அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஆனால் தோத்துட்டா அந்த வலி வாழ்க்கை பூரா இருக்கும். நீ தோத்து பாடுறா, உனக்கு தெரியும். தருவோம் பட்டத்தை அடத்திமிராய் திரிவோம் இடத்தில். சரியா எனக்கு தெரியாது, என்னை யாரும் பிடிக்க முடியாது. தரமா தருவோம் பட்டத்தை அடத்திமிராய் திரிவோம் இடத்தில். நான் செய்வது என்ன பிழையா? கடவுளும் எனக்கு துணையாய் தடைகளை உடையாய் மாற்றிடுவேன். உன் படங்களை இணையத்தில் ஏற்றிடுவேன். அட எனக்கு கிடைக்காத எப்பொருளும் நான் பிறருக்கு கிடைத்திட விடுவேனா? முடிவிடுத்தேனா? கடை விரித்தேனா? உன் திரைப்படத்தை நான் ஒழித்தேனா? என்ன மச்சான் விளையாட்ட ஆரம்பிச்சோம், இப்போ வேற லெவலில் போய் நிற்குது. இவனுங்களுக்கு நம்ம என்ன மச்சான் பண்ண போகிறோம்? நம்ம அப்போ என்ன போட்டுக்கிட்டே இருக்க போகிறோமா? மச்சான், நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறது போட்டுக்கிட்டே இருப்போம். எடுக்கிறவன் எடுத்துப்பான், எடுக்காதவனும் கூடி சீக்கிரத்தில் எடுத்துப்பான். பொட்டியா பண கொட்டி வட்டிக்கு வட்டி பணம் வாங்கி வீட்டை வித்து நகையா வித்து எல்லாம் வித்து பணத்தை எடுத்தவன் முதலாளி. உன் திருட்டு தனத்தால் அவங்காளி. இந்த அவலங்கள் தீராதா? தலைமுறை தாண்டியும் நஷ்டங்கள் தொடர்வது யாருக்கு புரியாதா? படம் வெளியிட்டு முதல் நாளே இணையத்தில் கசிகிறது. எங்கள் இதயம் கிழிகின்றது, எங்கள் இதயம் கிழிகின்றது. புதிய திரைப்படங்களை திருட்டுத்தனமாக இணையதளத்தில் வெளியிடும் தமிழ்ராக்கர்ஸ் நிர்வாகி கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை எதுவும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் கிடைக்கவில்லை. சார் 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 எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் 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 ப்ளீஸ்.
நெட் பைரசி சார்ந்த நபர் ஒருத்தரை காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் அதிகாரப்பூர்வமாக சொல்கிறோம். நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப பிரபலமான இணையதளத்தை சார்ந்த நபரா? இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் சொல்கிறோம். சார் எப்படி பிடிச்சிங்க? யாராவது தகவல் கொடுத்தாங்களா? நாங்களே தான் பிடிச்சோம். கஷ்டப்பட்டு தான் பிடிச்சோம். சார் இந்த அளவுக்கு பைரசி வளர்றதுக்கு யார் காரணம்? எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் காரணம். எல்லாரும்னா அப்போ மக்களும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா? இருக்கலாம். ஆனால் மக்கள் ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? தேங்க்யூ 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 தேங்க்யூ. சார் 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 லாஸ்ட் ஒன் கொஷின் சார். சார் லாஸ்ட் ஒன் கொஷின் சார். அப்போ மக்கள் தான் மாறணும்னு நினைக்கிறீங்களா? மக்களும் மாற வேண்டும், நாங்களும் மாற்ற வேண்டும். சார், ஐ திங்க் நம்ம 3 மாதம் ஃபாலோ பண்ணதில்ல இந்த 4-5 டொமைனுக்கும் ஒரே யூஸர் தான். அப்போ இங்கேயும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லி ஹெல்ப் கேளுங்க. நம்ம சர்வர் அவன் கூட ஷேர் பண்ணுறோன்னு சொல்லுங்க. அவனை இங்கே வர வச்சு பிடிக்கணும். சீக்கிரமே என்கிட்ட மாட்டு விடா. அந்த ஆண்டவனால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. மச்சான், இந்தியாவிலேருந்து எப்படா கிளம்புற? இன்னும் 2-3 டேஸில் கிளம்பிடுவோம் மச்சான். சென்னையில் ஒரு நல்ல டீல் வந்திருக்கு. எனக்காக ஒரு 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடுறியா? மச்சான் அதெல்லாம் நீ கவலைப்படாத மச்சான். நீ அங்கேயே இரு மச்சான், நான் போய் பார்த்துக்கிறேன். ஒரு காலத்தில் ஒரு பையன் ஒருத்தர் இருந்தானா. சார் கங்க்ராச்சுலேஷன் சார். பரவாயில்ல சார், எப்படியும் சொன்ன மாதிரியே பிடிச்சிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட் சார். நம்ம பிடிக்க நினச்சது இவன் இல்லை சார். என்ன சார் சொல்கிறீங்க? ஆனால் இனிமேல் இவனை மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் நம்ம பிடிக்காம விடுறதா இல்லை சார். சார் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சார். ஆக்ஷன். தொண்டை அடிக்கணும் அந்த எமோஷன். அதேதான். ரோலிங் ஆக்ஷன். ஓகே 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 அப்படியே புடிச்சிரும் சார். ட்ரை பண்ணலாம் சார். அப்ப புடிச்சிரும். சூப்பரா இருக்கு. ஆமாடா போலீஸ் போலீஸோட நடப்ப பாத்தியா?